இன்னொரு வீடியோங்க இது கவனமாக கேட்கணுங்க. அதை நம்ம ஒரு ஆஃபீஸில் வேலைக்கு போகிறோங்க. இன்னொரு ஆஃபீஸில் வேலைக்கு போகிறோம். அந்த ஆஃபீஸில் தான் நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அந்த ஆஃபீஸினுடைய சம்பளம், அந்த ஆஃபீஸினுடைய காசெல்லாம் வாங்கிட்டு நம்ம குடும்பம் நடத்துகிறோங்க. அப்போது அது என்னங்க, நம்ம கோயில் வேலை பார்க்குற இடம் ஒரு கோயிலுங்க. அந்த கோயிலில் ஒரு தப்பான உறவுகள், உடல் உறவான உறவுகள், தவறான உறவுகள் ஆஃபீஸ்லேயே வச்சுட்டால் இயற்கை என்ன பண்ணுறது தெரியுங்களா? கடவுளுடைய அனுகிரகம் உன்னை வாழ வைக்கும் இந்த ஆஃபீஸ், அந்த வாழ வைக்கும் தெய்வம். அங்கேயும் கதவு இருக்குது, நிலவு இருக்குது. அந்த வழியத்தை உள்ளே போகிற, பண்ணுற, பிடிக்கிற, உட்கார்ற, சாப்பிட்ற, பிடிக்கிற, அது வீடு தானுங்க, கோயில் தானே. அந்த கோயிலில் இவ்வளோ பெரிய தப்பு நீ கிட்டத்தட்ட 30 ஆண்டுகள் பண்ணுற. அந்த கோயிலில் 30 ஆண்டுகள் பண்ணுற. காலையில் போனோடனே தப்பு பண்ணுற. காலையில் போன உடனே 6:30க்கே நீ தப்பு பண்ணுற. அங்கே ஒரு ஆடவன் காத்துட்ருக்கார். என்ன தப்பு பண்ணுற? வீட்டுக்கு வர்ற, மறுபடியும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அந்த ஆஃபீஸ்லேயே நீ தப்பு பண்ணிட்டு இருக்கும்போது கடவுள் உனக்கு சரியான தண்டனை என்ன கொடுக்குறாருன்னால், நீ ரிட்டையர்ட் ஆகி செட்டில்மெண்ட் காசு இருக்கல்ல, அதெல்லாம் நீ அனுபவிக்கவே முடியாது. ஆமாம், அனுபவிக்கவே முடியாது. இது எப்படி போகுது என்னங்கிறது உனக்கே தெரியாது. இது அந்த பாவத்தின் சம்பளம். நீ அசிங்கப்படுத்தினியல்ல, அந்த ஆஃபீஸை அசிங்கப்படுத்தினியல்ல, கெட்டது பண்ணியல்ல, அதனால அந்த ரிட்டையர்டு பணம் உனக்கு நிம்மதியாக இருக்காது. நாளைக்கு பிஞ்சன் காலம் வந்தால் கூட நீ ஆரோக்கியமாக போய் அந்த பிஞ்சன் வாங்கி நவசுவையாக சாப்பிட்டு இருக்கவே முடியாது. ஆமாங்க. என்ன காரணம்னா, அந்த கோயிலில் நீ அசிங்கம் பண்ணியல்ல. நீ எது கோயில் அசிங்கம் பண்ணுற? உனக்கு தான் வீடு இருக்கல்ல, கணவன் இருக்கிறல்ல, மனைவி இருக்குதல்ல, வீட்டில் பண்ண வேண்டியதானே. கோயில் இந்த சம்பாதிக்கிற காசு, அங்கே தெய்வமாக சம்பளம் வாங்கி நம்ம சேல்ரி வாங்குகிற இடம், இது கோயில் தானே. கோயிலுக்கு ஈக்குவலான இடம் நம்ம வேலை பார்க்குற இடங்க, நம்ம அலுவலகம். அதை நீ அசிங்கப்படுத்திட்டு அங்கே இருக்கிற தர்ட்டி பண்ணி போட்டு நீ வீட்டுக்கு அந்த காசை வாங்கிட்டு வந்தீங்கன்னா நிம்மதியாக இருக்கிறியா? உன்ற வாழ்க்கையில் நீ நிம்மதியாக ஹாப்பியாக இருக்கிறியா? சொல்லு பார்க்கலாம். இப்போ சர்வீஸ்லேயே நிம்மதியாக இருக்கிறியா? ஹாப்பியாக இருக்கிறியா? சந்தோஷமாக இருக்கிறியா? நாயே, அசிங்கப்பட்டுட்டு தானே இருக்கிற. சொல்லு பார்க்கலாம். அசிங்கப்பட்டுட்டு தானே இருக்கிற. புத்தி இல்லையா உனக்கு? என்னம்மா உலகம், என்ன உலகம்? ஏன் நமக்கு சந்தோஷம் இல்லை? ஏன் நமக்கு சிரிப்பு வரல? ஏன் மகிழ்ச்சி இல்லை அப்படின்னு யோசனை பண்ணால் இதுக்கு விட கிடைக்கும். பார்த்துட்டு, அதாவது வீட்டுக்காரர் பார்த்துட்டா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஆஃபீஸ் என்ன யார் பார்க்குற ஆஃபீஸில் அப்படின்னு நினச்சிட்டு, வீட்டுக்காரர் வீட்டில் இருக்கார் அவராக பார்க்குறாருன்னு நினச்சிட்டு ஆஃபீஸ் ஆஃபீஸாக பார்க்குது. யார் பார்க்க போகிறா அப்படிங்கிற தப்பு. இந்த 2 தப்பும் சேர்ந்து பண்ணும்போது உங்கள் வாழ்க்கை, உங்களுடைய இறுதி காலம் ரொம்ப மோசமாக போகும் அப்படின்னு சொல்கிறேன். சத்திய நேர்மை தரும் பிரகாரம் வாழணுங்க. என்னங்க, கடவுளை நம்ம வாழ்க்கையில் பூதுறதுக்கு விடக்கூடாதுங்க. தூரம் நின்று நம்மளுக்கு வாழ்த்தல் சொல்கிறது தான் வச்சுக்கணுமே தவிர, கடவுளை நம்ம வாழ்க்கையில் பூதுறதுக்கு விட்டாச்சுன்னு வச்சுங்க, நம்ம வாழ்க்கை முடிஞ்சுதுங்க. அவருடைய அனுகிரகம் இல்லாமல் நம்ம வாழ்க்கை வீணாக போயிடும். வச்சுட்டுங்களா? பாய்.